வணக்கம். இன்று காலையில எழுந்தவுடன் ட்விட்டரை வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் தளத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ, அப்போ ஒரு போஸ்ட் பார்த்திருந்தேன். சவுக்கு சங்கர் அவர்கள், சவுக்கு மீடியாவின் சிஇஓ சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நான் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதற்கப்புறம் ஒரு 4 நிமிட வீடியோ அவருடைய இல்லம் அப்படின்னு நினைக்கிறேன். அதிலேயே உட்கார்ந்து வந்து என்னை கைது செய்யறதுக்காக வந்து போலீஸார் வெளில வந்திருக்காங்க. வழக்கறிஞர் வர வரைக்கும் நான் வந்து வெளியில போக மாட்டேன், காத்திருக்கிறேன். எந்த நேரமும் என்னை கைது செய்யலாம் அப்படிங்கிற மாரி வந்து போட்டிருந்தாரு. அதற்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கூட வந்து பணியாற்றும் அவருடைய கொலீகான ஒரு பெண். அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காணொளி பதிவிட்டிருந்தாங்க. இந்த மாரி உங்களுக்காக பேசுறோம். ஜேர்னலிசம்க்காக நான் வந்திருக்கோம். இந்த நேரத்தில வந்து போலீஸார் கைது பண்றதுக்காக வெளில வந்திருக்காங்க. எந்த நேரமும் நான் வந்து கைது செய்யப்படலாம். இதுதான் உங்ககிட்ட வந்து நான் கடைசியா பேசுறேன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதற்கப்புறம் ஒரு காணொளி வருது. அவங்களுடைய இல்லத்திற்கு வெளியில போலீஸார்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸார் வந்து 2 வேன்கள்ல 20 போலீஸார் கிட்ட வந்து இவங்கள கைது செய்யறதுக்காக நின்றுருக்காங்க அப்படின்னு. குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சனிக்கிழமை என்பதால் கோர்ட்ல போயிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறனால, இன்னைக்கு கோர்ட் லீவா இருக்கனால, இன்னைக்கு கைது செஞ்சுட்டா பெயில் வாங்காம அதற்கப்புறம் வந்து தொடர்ந்து அவருக்கு மேல வந்து ஒரு 10, 20 வழக்குகள் ஏற்கனவே வந்து பதியறதுக்காக வந்து காத்திருக்காங்க. அதை பயன்படுத்தி கைது செய்து, திரும்பவும் வெளில வந்து காணொளிகள் பதிவிட முடியாத மாரி வந்து தொடர்ந்து சிறையில அடைக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து காவல்துறை அரசாங்கத்துடைய திட்டமா இருக்கும் அப்படின்னு இவங்க 2 பேர் சொல்றத பார்த்தா அவங்களுடைய கருத்து அதாங்கிறது புரியுது. இதே மாரி ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அலுவலகத்துக்கு வெளில ஜீப்ல வந்து போலீஸார் வந்ததாகவும், கைது செய்யப்பட போறதாகவும் இதே மாரி ஒரு காணொளி வந்து பதிவிட்டிருந்தாரு. அந்த நேரத்திலயும் நம்ம வந்து பேசியிருந்தோம். அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. காவல்துறை வந்து அங்கருந்து கலைந்து சென்று விட்டார்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்பளுக்கு வந்திருக்கிறது. ஸோ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரே காணொளியா பதிவிட்டிருக்காரு. அவருடைய எக்ஸ் தளத்தில நீங்களே பாருங்க. சென்னை மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு. நான் இன்னும் கதவு திறக்கல. வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உடனே திறங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸு. அதே எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா என் பேர் இருக்கு, ப்ளஸ் 4 அதர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க. மொத்தம் 20 எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 3-4 மாதம் வெளியே வர முடியாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலமையில நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா காவல் ஆணையர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வழக்கு, அவரை பற்றி பேசினதுனால ஏதோ ஒரு வழக்கு பதிஞ்சிருக்காங்க. அதனால் வந்து தவறாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறனால, பொதுவாக வந்து அவர், அதுக்கப்புறம் அவர் கூட இருக்கிற அவருடைய இன்னொரு கொலீகான ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா, கைது செய்யப்படலாம், விசாரணைக்கு அழைக்கப்படலாம். விசாரணைக்கெலாம் அழைச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படின்றது அவங்களோட டீம், எக்ஸ்டெண்டட் டீம் கூட உட்காந்து பேசக்கூடிய நபர்கள், அதுக்கப்புறம் அவங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா, பெயர்கள் வந்து போட்டு மென்ஷன் பண்ணி அவங்களையும் வந்து கைது செய்யப்பட போகிறதா வந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த காணொளிகளில் பேச மூலியமாக வந்து தெரியுது. தொடர்ந்து இந்த ஆட்சியில் நம்ம நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கோம், குரல் கொடுத்துருக்கோம். யாராவது வந்து தப்பு பண்ணியிருந்தால் நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக வந்து நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். நம்மளுக்கு வேண்டியவங்க அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா தப்பு செஞ்சால் வந்து சுட்டி காட்டியிருக்கோம். நம்மளுக்கு வேண்டாதவங்க அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு அடக்குமுறை கட்டவிழ்த்துப்பட விடுது அப்படின்னா வந்து அதற்கு எதிராக நம்ம வந்து என்றைக்குமே பேச தயங்கினதில்லை, நிறுத்தினதே இல்லை. அந்த வகையில் நம்மளுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸாக்ட்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் என்ன பேசணுனோ அதே தாங்க. என்றைக்குமே அந்த அதுலேருந்து மாறவே வந்து போகிறதில்ல. நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேசிகிட்ருக்கோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி படிச்சுட்டு போகாமல் அதில் இருக்கிற ஒரு ஹியூமன் டச், என்னுடைய பார்வை என்ன, எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத என்றைக்குமே சொல்ல தயங்கினதே இல்லை. அதில் நிறையா நீங்கள் வந்து ஆதரவும் கொடுத்துருக்கீங்க. சில இடங்களில் வந்து திட்டோன்னு திட்டிருக்கீங்க. உன்னை நான் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மேலேயும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு முத்திரைகள் வந்து குத்தப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, பரவாயில்லையே ஒவ்வொரு காணொலிக்கும் நம்மளுக்கு ஒரு முத்திரை குத்தப்படுது அப்படின்னா நம்ம சரியான வேலையை தான் செஞ்சுட்ருக்கோம். மனசை தோன்றது பேசிகிட்டே இருக்கோம். யாருக்கும் சார்பாக நம்ம முட்டு கொடுக்குறதே இல்லை அப்படிங்கிறது. அந்த வகையில் நம்மளுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்குது. அதை தாண்டி வந்து ஒருத்தவங்களோட ஒர்க் எத்திக் மேலே நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்கள வந்து தொடர்ந்து நம்ம விமர்சிச்சிருக்கோம் அப்படின்னா கூட வந்து அவங்க செஞ்ச தப்புக்கு அது நிஜமாகவே தப்பு அப்படின்னா அது நானாக இருந்தாலும் சரி, அதற்கான தண்டனை, அதற்கான நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு காழ்ப்புணர்ச்சியிலோ பழிவாங்கும் செயலாகவோ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையும் வேலையும் கெடுத்து இந்த ஆட்சி குறித்து யாருமே குறை கூறவே கூடாது, ஆட்சிக்கு எதிராக பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்றைக்குமே அதை அடங்கியே வந்து போகிறதில்ல. மீதி இருக்க தொடர்ந்து ஒரு 4.5 வருஷம் நம்ம பேசிட்டே வந்தோம். 4.5 ஆல்மோஸ்ட் 5 வருஷம் பேசிகிட்டே இருக்கோம்.
மீதி இருக்கிற எவ்வளோ நாட்கள்னாலும், வாரங்கள்னாலும், மாதங்கள்னாலும் தொடர்ந்து நம்ம பேச தான் போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்றமே நிகழ போகிறதில்ல. அதுவும் நம்ம தனிப்பட்ட வெறுப்பு அப்படின்னு இல்லாமல் ஆளும் அரசாங்கத்தை குறித்து வந்து அவங்களோட விமர்சனம் செய்யணும், கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம பேசிகிட்டே தான் இருக்கோம். இந்த ஆட்சி முடிந்து ஒருவேளை வேறு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதே வேலையை தான் நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம். நம்மளை யாருமே வந்து நிறுத்தவே முடியாது. அப்போது அது ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கிறப்போ ஜேர்னலிசம் அப்படிங்கிற பேரில் யாராவது தவறு செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம புறந்தள்ளி ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் தனி மனித உரிமை அப்படிங்கிறத வந்து ப்ரீச் பண்ணுற மாதிரி எந்த அரசாங்கம் செயல்பட்டாலும் அதற்கு எதிராக நம்ம வந்து குரல் கொடுப்போம். ஸோ இப்போ இருக்க நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இவங்க தரப்பு மேலே நியாயம் இருக்குது, இந்த வழக்கு இல்லை இவங்க கைது போகிற அந்த வழக்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நியாயமானவை, இவங்க நிஜமாகவே தப்பு செஞ்சாங்களா அப்படின்னு நம்மளால் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது. ஆனால் தொடர்ந்து வீட்டில் வந்து மலம் கலந்து வீசப்பட்டப்போவும், தனிப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டவும், தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கை அந்தரங்கங்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லா தரப்பினரும் வெளியிட்டு அதை பேசினப்பவும் எப்படி நம்ம எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இந்த நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அவருடைய ரைட்ஸை மீறி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அது தவறு அப்படின்னு நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி அந்த கேஸோடைய தன்மை, வீதியம், அதோடைய லேயர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறனால அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ணி இது நியாயம் இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இன்றைக்கி இருக்கிற மீடியா அப்படிங்கிறது லெகசி மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள் வருது, ஒரு கட்சி வந்து தினம் பார்த்திங்கன்னா வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்குது, இயற்கைக்காக பேசுது, மக்களுக்காக பேசுது, மொழிக்காக பேசுது, இனத்துக்காக பேசுது, ஒன்றுபட்டு எல்லாருமே வாழணும் அப்படிங்கிறதுக்காக மதம் சாதி ரீதியாக பிளவுபட்டக்கூடாதுன்னு பேசுது அப்படின்னா அதை குறித்த செய்திகள் இன்றைக்கி வர்றதே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு கட்சி அவங்க வந்து கிளைத்தே வந்து எழலை அப்படின்னாலும் அந்த கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய சர்க்கஸ்தனமான நியூஸ்கள் எல்லாமே வந்து வெளிவந்துட்டே இருக்குது. அதுதான் ரொட்டேஷனாக பேஸ்புக்கில் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த கட்சியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லை, இன்றைக்கி இருக்க ஆளும் அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள், அவங்களோட திட்டங்களில் ஏற்படக்கூடிய ஊழல் பிரச்சனை எல்லாத்தையும் வந்து மறைக்கிறதுக்காக ஒரு விளங்காத ஒரு கட்சியை பற்றி பேசுபொருளாக வச்சுட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து உண்மையான செய்திகளை கடத்துறதுக்கு ஒரே ஒரு மீடியமாக இருக்கிறது இந்த யூடியூப் மட்டும்தான். ஸோ இந்த தளத்தை பயன்படுத்தி யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை விமர்சிக்கிறாங்க, சுட்டி காட்டுறாங்களோ, அதையும் தாண்டி அரசாங்கம் ஏதாவது நல்லது செஞ்சால் அதையும் சொல்கிறாங்களோ, அந்தளவுக்கு ஃப்ரீ மைண்டோட ஒர்க் பண்ணுற ஒரு ஜேர்னலிசம், ஒரு மீடியா, ஒரு பர்சனல் அப்படிங்கிறதுக்கு இருக்கிற ஒரே தளமான யூடியூப். இதை வந்து நம்மளும் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பயன்படுத்தணும். நம்மளோட தனிப்பட்ட ஆதாயத்துக்காக, நம்மளோட தனிப்பட்ட சுய லாபத்துக்காக யாரையாவது பிளாக்மெயில் பண்ணுறதோ, யாரையாவது தொடர்ந்து டார்கெட் பண்ணுறதோ நம்ம பண்ணவே கூடாது அப்படிங்கிறது நேரத்தில் புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் எந்த அடக்குமுறை வந்தாலும் பேசுறதுக்கு இருக்க இந்த தளத்தை பயன்படுத்தி தொடர்ந்து உயிருக்கே அச்சம் ஏற்பட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடைமைகளுக்கு வந்து உத்தரவாதம் இல்லை, நம்மளோட வாழ்விடம் வந்து பார்த்திங்கன்னா அது டிஸ்டர்ப் செய்யப்படும், தொந்தரவு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பேசணும், தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும். ஏன்னா இத்தனை ஆண்டுகள் ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பேசினது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வரக்கூடிய இந்த சில மாதங்களில் அரசாங்கத்துடைய தவறுகளை சுட்டிக்காட்டுறது மட்டும் இல்லாமல் மக்கள் சரியானவங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல தேர்தலை நோக்கி மீடியா பீப்புளும் அவங்கள ஒரு கரெக்டான நரேட்டிவில் தள்ளணும் அப்படிங்கிறனால தொடர்ந்து யாரெல்லாம் நியாயமான உங்களோட ஊடக பணியை செஞ்சுட்டே இருக்கீங்களோ அவங்களாம் வந்து செய்யணும். இந்த அச்சத்துக்குள்ளேயும் உள்ளாகி யாருக்கும் அடிபணிந்து போகக்கூடாது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய இந்த நடவடிக்கையில் அவர் மேலே தப்பு இருக்கா சரியா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆளும் அரசாங்கம் அவங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய வாயை எப்படியெல்லாம் அடைக்கலாம்னு பார்த்துட்ருக்கப்போ நம்ம அவங்களுக்கு இடம் கொடுத்து நம்மளோட தனிப்பட்ட சுயலாபத்துக்காகவோ இல்லை வெறுப்புக்காகவோ ஒரு சின்ன தவறுகள் செய்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு எதிராகவே வந்து திரும்பலாம். ஸோ அதனால் யாரெல்லாம் தொடர்ந்து வந்து நியாயமாக பேசிகிட்டு இருக்கீங்க, தவறை சுட்டி காட்டிகிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் வந்து பார்த்து நிதானமாக பேசணும். ஸோ தொடர்ந்து இவர் கைது செய்யப்படலாமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. அவர் வந்து எங்கள் அட்வொகேட் வந்தால் தான் நான் கதவை திறந்து வாங்குவேன் அப்படின்னாரு. சரிங்க சார், நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்கள் ஜூனியர்ஸ் 3 பேர் வந்துட்டாங்க. அவருக்கு கதவை தட்டி உங்கள் அட்வொகேட் வந்துட்டாங்க சார். One second sir. ஏசி சார் பேசுகிறேன். உங்கள் நம்பருக்கு சார் வரேன் நாங்கள் ஏசி சார். நம்பர் 630-346-78.
சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், நான் மீனம்பாக்கம் ஏசி பேசுகிறேன். ஆமாம். சரி சார், சரி சரி சார். ஒன்றும் இல்லை, நான் சொல்லிடுறேன். இல்லை ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து கூப்பிட்றாங்க, ஒரு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு. காலையில் 6:30 வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் சார் அதுக்கு தான் நேராக வந்தீங்கன்னா சார், இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒன்றும் இல்லை சார். இப்போ எங்களுக்கு வந்து புலன் விசாரணை அதிகாரி இமீடியட் சுப்பீரியர்னால நானும் வந்திருக்கேன். அவர்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் சார். 6:30 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சார், நான் என்ன சொல்கிறேன் சார், ஒரு நோட்டீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக நாங்கள் வரும்போது அதை வந்து எங்களுடைய பணியையும் செய்ய விடாமல் இன்வெஸ்டிகேஷனுக்கும் தடங்கல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் சரி சார். இப்போ வீட்டில் உள்ள ஆள் இல்லை, வீட்டில் அவர் இல்லைன்னா பரவாயில்ல, உட்காந்துக்கிட்டு கதவி திறக்காமல் அட்வொகேட் உங்கள் ஜூனியர்ஸு 3 பேர் அங்கே இருக்கிறாங்க.